ஒரு டிவி வாங்கி வீட்டில் வைக்கிறோன்னா முதல்ல என்ன சொல்லுவோம்? அதிலிருந்து 4 மடங்கு தூரம் நீ உட்கார்ந்து உன்னுடைய டிவியை பார்த்தா தான் கண் பார்வை பாதிப்பு வராது. சார் ஸ்கூல் போனாங்க, போர்டு தெரியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே கண்ணாடி போட்டு பழக்கம் இல்லை சார். ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்றது வெறும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு சிகிச்சை அளித்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மருத்துவம் மட்டும் கிடையாது. உடல்ல நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற, வழிகாட்டுகின்ற ஒரு அழகான மருத்துவ முறைன்னு சொல்லலாம். கடந்த 2 வருடங்களாக இந்த கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, வேலைக்கு செல்பவர்கள் முதல் வீட்டிலிருந்தே வேலை செய்பவர்கள் வரை அனைவருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கணினி சம்பந்தப்பட்ட, மொபைல் சம்பந்தப்பட்ட, டேப் சம்பந்தப்பட்ட இந்த பொருட்களோடு குறைந்தது ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது இல்லையா? அப்போ என்ன ஆகுது? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 40 வருடத்திற்கு முன்பு ஒரு டிவி வாங்கி வீட்டில் வைக்கிறோன்னா முதல்ல என்ன சொல்லுவோம்? அந்த டிவியுடைய திரை அளவு 30 இன்ச்சு, 15 இன்ச்சு, 20 இன்ச்சு எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 4 மடங்கு தூரம் நீ உட்கார்ந்து உன்னுடைய டிவியை பார்த்தா தான் கண் பார்வை பாதிப்பு வராது. இதை டிவி பெட்டி நீங்கள் வாங்கும்போதே அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும், அதில் கொடுப்பாங்க, கிட்ட உட்காந்து டிவி பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? அந்த பழைய டிவியே பரவாயில்ல, அதை விட மிக அதிகமான கதிரியக்கம் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் ஹாலில் ஒரு கேட்ஜெட், பெட்ரூமில் ஒரு கேட்ஜெட், பத்தாக்குறைக்கு கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்க்குற மாதிரி கையில் ஒரு கேட்ஜெட்டுன்னு வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது? கண் பார்வை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்த பிறகு ஒரு நாளைக்கு குறைந்தது 5 குழந்தைகளை நான் சந்திக்கிறேன். அவர்களுடைய பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வருவது எதுக்குன்னா, சார் ஸ்கூல் போனாங்க, போர்டு தெரியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே கண்ணாடி போட்டு பழக்கம் இல்லை சார். ஸோ கண் நோய்கள் தான் இன்றைக்கு நம்முடைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. இதில் விஆர்னு சொல்லக்கூடிய புதிய வகையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேறு. எப்படின்னா கண்ணாடி மாதிரி நீங்கள் மொபைலில் போட்டு அப்படியே பார்க்கலாம். அப்போ கண் என்ன ஆகும்? அடுப்பில் வச்ச இட்லி மாதிரி கம்ப்ளீட்டாக வெந்து தான் போகும். இன்றைக்கி இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நம்ம எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையான பிறகு அட்லீஸ்ட் நம்மளுடைய கண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நம்மளுடைய குழந்தைகளுடைய, பெரியவர்களுடைய, இன்றைக்கி குழந்தைங்கள கூட நீங்கள் 2 தட்டு தட்டி மொபைல் ஃபோனை வாங்கி வச்சிடலாம். ஆனால் வீட்டில் இருக்க வயசானவங்கள 70 வயசு 80 வயசு காலை உணவுக்கு பிறகு 2 மணி நேரம் மொபைல், மதிய 2 மணி நேரம் தூக்கம், திருப்பி மாலை 2 மணி நேரம் மொபைல், பிறகு 4 மணி நேரம் டிவின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கண்களை பாதிக்கக்கூடிய கதிரியக்கத்தோடு ஒரு மனிதன் இன்றைக்கு காலத்தை கழித்து கொண்டிருக்கிறான். இதுதான் உண்மை. இதனால் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை நிச்சயமாக கண் பார்வை குறைபாடு, கண் நோய்கள். இன்றைக்கு பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு விதவிதமான கண் நோய்களை நம்ம நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கண் பார்வைகளுடைய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒரு 30 வருடத்திற்கு முன்பு ஒரு கண் மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குறைபாடுகளை தான் பார்க்க முடியும் பெரும்பாலும். ஒன்று கிட்ட பார்வை அல்லது தூர பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 2வது கண் புரை சார்ந்த நோய்கள், 3 விழித்திரை சம்பந்தப்பட்ட நோய்கள். பெரும்பாலும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற நோய்கள் இந்த குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய கண் அழுத்த நோயெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கிறத பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாக மாறிப்போச்சு. சென்ற வாரம் கூட சென்னையில் இருக்கக்கூடிய மிக மிக பிரபலமான ஒரு மருத்துவமனை, கண் மருத்துவமனையுடைய தலைவர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர்கிட்ட பேசும்போது அவர் வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? கண் அழுத்த நோய் இன்றைக்கு மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கிறது. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம் அனுபவம் உண்டு கண் துறையில். இந்த 60 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் டாக்டர் லாஸ்ட் 1 இயராக நான் பார்க்குறேன், கிளக்கோமாவோட இன்சிடென்ஸ் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. வழக்கமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சையில் ஓரளவு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட
இன்றைக்கி பார்த்தா எங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் வந்ததே ஆயுர்வேதம் சார்ந்த ஒரு இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொண்டு போகும்போது கண் நோய்களுடைய தன்மையை குறைத்து, நோய் பரவுகின்ற வேகத்தை குறைத்து, ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஒரு விஷயத்துக்காகத்தான் என்னை சந்திக்க வந்திருந்தார். ஏற்கனவே நாங்களும் அவரும் சேர்ந்து ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற விழித்திரை சார்ந்த நோய்களுக்கு நிறைய சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். அதில் நல்ல பெனிஃபிட் இருந்ததுனால இப்போதைக்கு இதுக்கு நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டு தான் அவர் வந்திருந்தார். ஸோ இன்றைக்கு கண் நோய்கள் மனித குலம் சந்திக்க போகின்ற மிகப்பெரிய நோய்களில் ஒன்று. இதை நாம் மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும்னா நிச்சயமாக கண் ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய இந்த ஒரு கஷாயத்தை நாம் அனைவருமே தினசரி ஒரு மூலிகை தேநீராக சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு இளமையாக இருப்பதற்கு சோற்றுக்கற்றாக நான் சாப்பிட்றேன், என்னுடைய உடல் எலும்புகள் பலமாக இருப்பதற்கு நான் அமுக்குராக்கங்கை சாப்பிட்றேன், உடல் வலி இல்லாமல் இருப்பதற்காக சித்தரத்தை கஷாயத்தை சாப்பிட்றேன், எனக்கு கோவிட் வராமல் இருக்கிறதுக்காக நான் துளசியையும் கற்பூரவல்லியையும் டீயாக போட்டு சாப்பிட்றேன், பெருமையாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே போல் இன்றிலிருந்து நம்ம அனைவருமே சொல்ல வேண்டும், என் கண் பாதிக்காமல் இருப்பதற்கு நான் 100 வயது வாழ்ந்தாலும் என்னுடைய கண் என்னுடைய வேலையை செய்து கொள்வதற்கு உதவி செய்வதற்கு இந்த ஒரு கண் ஆரோக்கிய கஷாயத்தை நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதை ஒரு மருந்துன்னு சொல்கிறத விட இதை ஒரு மூலிகை தேநீர்னு சொல்கிறது தான் மிக மிக உச்சிதமான விஷயமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு காம்பினேஷனை பொறுத்தவரையிலும் இது முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது நோய்களுடைய அதிகாரத்தில் அல்ல, நோய் வராமல் தடுக்கக்கூடிய அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த கண் ஆரோக்கிய கஷாயம் அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்திற்கான மிகப்பெரிய மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். கற்றாழை, திரிபலா, மஞ்சள், அதிமதுரம், சிறுதேக்கு, இந்துப்பு 6 பொருட்கள். இதில் இந்துப்பை தவிர மீதி 5 பொருட்கள் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைக்கப்பட்டு வடிகட்டி அதில் ஒரே ஒரு சிட்டிகை, அதாவது வெறும் 500 மில்லிகிராம் அளவுக்கு இந்துப்பை சேர்த்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடும்போது கண் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுவது மட்டுமல்ல, கண்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருந்தால் கூட அந்த நோய்களுடைய தன்மை படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு கண் நோய். விழித்திரை இப்போ நம்ம ஒரு 180 டிகிரி பார்க்கலாம், இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரையிலும் நம்ம பார்க்கலாம். அந்த விழித்திரை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிறது குறைந்து 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 ஒரு புள்ளியை மட்டும் பார்க்கக்கூடிய அளவில் கடைசியில் அதுவும் மறைந்து போகக்கூடிய நோய்க்கு தான் ஆர்பி அல்லது ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லுவோம். இந்த ஆர்பி நோய் அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருந்தால் கூட இருக்கின்ற பார்வையை தக்க வைத்து நோயுடைய பரவுதல் வேகம் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துனே நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கண் நோயின்னு ஒரு மருத்துவரை போய் சந்திக்கிறோம், ஆங்கில மருத்துவத்துடைய கோட்பாடுகள் படி அந்த நோய் தீர்க்க முடியாத நோயின்னு அவர் சொல்கிறாரு, கட்டுப்படுத்த முடியாத நோயின்னு அவர் சொல்கிறாரு. உடனே நிறைய பேர் மனமுடைந்து அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது கிடையாது. இயற்கை மருத்துவத்திற்கு வரும்போது இயற்கை மருத்துவத்துடைய கோட்பாடுகளின்படி பார்த்தீங்கன்னா சில கண் நோய்களை நாம் கட்டுப்படுத்த முடியும், சில கண் நோய்களை 100% நாம் குணப்படுத்த முடியும், சில கண் நோய்களை அது பரவுகின்ற வேகம் அதிகமாகாமல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி நாம் இருக்கின்ற வரை பிறர் உதவி இல்லாமல் வாழ்ந்திடவும் முடியும். பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு வேன் டிரைவர் 39 வயது என்னை சந்திச்சிருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை 2015 என்னை சந்திச்சிருந்தார். அவர் என்னை சந்திக்கும் போது அவருடைய கண்கள் விழித்திரையோட வேலை செய்யக்கூடிய திறன் வெறும் 35% தான் இருந்தது. ஒவ்வொரு வருஷம் அவர் போகும்போது 2%, 3% அவர் கண் பார்வையுடைய அளவு குறைந்து கொண்டே கொண்டிருந்தது. அப்புறம் அவர் என்னை சந்திக்கும் போது இந்த ஒரு கஷாயத்தை தினசரி வீட்டில் சொல்லி சாப்பிட்டேன். அது கூடவே ஒரு பஞ்சகர்ம சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அக்ஷி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையை 6 மாதத்திற்கு ஒரு முறை 7 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவுரையோடு நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ கிட்டத்தட்ட 7 வருடம் ஆச்சு.
இப்போ போய் அவர் செக் பண்ணாலும் அவருடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த 35-36% அப்படியே தான் இருக்குது. வருடத்திற்கு ஒரு முறை குறைந்து வந்த கண் பார்வை இன்றைக்கு குறையாமல் இந்த 7 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் வழக்கமாக பார்க்கக்கூடிய கண் சிறப்பு மருத்துவர்களே நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் விஷன் சஸ்டெயின் ஆகுது, அதனால் நீங்கள் இப்படியே மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கண் நோய்களில் சில வகையான கண் நோய்களுடைய பரவுதல் வேகத்தை தடுக்கக்கூடிய சக்தி ஆயுர்வேத மருந்துகளுக்கும் சிகிச்சைக்கும் உண்டு. குறிப்பாக இந்த கண் ஆரோக்கிய கஷாயம் இன்றைக்கு இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் உடைய வீட்டில் ஒரு காலத்திலலாம் 10 மணிக்கெல்லாம் ஊர்லேயே விளக்கணைச்சிருவாங்க, இருட்டு தான் இருக்கும். இன்றைக்கி ராத்திரி 12, 2, 3, 4, 5 மணி வரையிலும் பகல் போலவே விளக்கை போட்டு வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு வசதியை நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் அதை தேவைக்கு உபயோகிக்காமல் தேவைப்படாமல் நாம் உபயோகிக்கும் போது கண் நோய் மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிக்கிறத பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் நோய்கள் அப்படிங்கிறது நம்மை தாக்காமல் இருப்பதற்கு, கண்களில் ஏற்படுகின்ற பெரும்பாலான தீர்க்க முடியாத நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து கண் ஆரோக்கிய கஷாயம். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக.
அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.